கண்மணி சொன்னா புரிஞ்சுக்க. நான் தான் ஓப்பனா சொல்றேன்ல. ஆரம்பத்துல இருந்து நான் வெண்ணிலா விரும்பினது உண்மைதான். ஆனா, இப்ப நான் எந்த எண்ணமும் அவள்ட்ட இல்ல அப்படின்னு சொல்றேன். நீ புரிஞ்சுக்கிறாம திரும்ப திரும்ப வந்து நீ சந்தேகப்பட்டு இப்படி பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்ற மாரி கேட்கிறாப்புல அன்பு. இல்லங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க என்னைய வெறுக்கும் போதெல்லாம் நான் அதுக்கான ரீசன் தெரியாம நான் ரொம்ப தவியா தவிச்சிருக்கேன். உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதாவது நீங்க வெண்ணிலாவ விரும்பினது, அதே நேரத்துல என்னைய பிடிக்காம நீங்க கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அதுவும் நான் தான் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியல. நீங்க எனக்கு ஆரம்பத்துல அன்பா, பாசமா மெசேஜ் பண்ணும்போது, நான் என்னத்தான் நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னு நான் முழுக்க முழுக்க நினைச்சிருந்தேன். ஆனா அப்படிப்பட்டவரே கல்யாணத்துக்கு முன்னாடி டோட்டலாவே மாறிட்டாரு அப்படின்றது தெரியாம எத்தனை இரவுல நான் ரொம்ப தவிச்சிருக்கேன். அதுக்கான ரீசன் தெரியாம குழம்பி போய் கிடந்திருக்கேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரிய வருது. முழுக்க முழுக்க நீங்க வெண்ணிலாவ விரும்பிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. பிடிக்காம ஏன் என் கூட இவ்வளவு காலமா நீங்க இருந்திருக்கீங்க. இப்ப என்கிட்ட நீங்க பேசுனது, பழகுனது எல்லாமே பொய் தானா அப்படின்னு சொல்லும்போது, அப்படி எதுவுமே கிடையாது. நான் சொல்றத புரிஞ்சுக்க. வெண்ணிலாவ விரும்புனது அடுத்த செகண்ட் எப்போ நான் உனக்கு கல்யாணம் பண்ணேனோ அப்பயே வெண்ணிலாவ நான் மறந்துட்டேன். திரும்ப திரும்ப நீங்க வெண்ணிலா வெண்ணிலா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இது என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. வெண்ணிலாவே என்கிட்ட நிறைய தடவை இதை பத்தி பேசியிருக்கு. நான் அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன். உனக்கு இது தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்றாருன்னா, என்னோட காதலை புரிய வைக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணா பாரு அப்படின்ட்டு லேப்டாப் எடுத்து பார்த்தா, அதில் அந்த வீடியோ டிலீட் ஆயிருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா ஆட்டோமேட்டிக்கா கண்மணின்ற பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த வீடியோ டிலீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அவரால் பேச முடியல. ரொம்ப சாக்காய் போய் கிடக்குறாரு. அப்போ என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க வெண்ணிலா. அதாவது வெண்ணிலா இல்லாமல் இவங்களே வந்துடுறாங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, சத்தத்தை கேட்டு என்ன ஆச்சு, ஏன் என்ன பண்ணுறீங்க, இங்கே என்ன சத்தம், அதே நைட்டில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எங்களுக்குள்ள, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சமாளிச்சாலும் கூட, ஆனால் நம்ம கண்மணி கேட்குற மாதிரி இல்லை. எல்லாரும் முன்னாடியுமே அந்த விஷயத்தை போட்டு உடச்சிடுறாங்க. வெண்ணிலாவை விரும்பிட்டு என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் தெரியாத போலே நீங்கள் நடந்திருக்கீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஆஃப் ஆயிடுறாங்க. அதாவது தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகி போகுது. அந்த நேரம் வெண்ணிலா விடு கண்மணி, இதை பற்றி நீ கவலைப்படாத, இது சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அன்பு வெண்ணிலாவை அமர்த்துறாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.